அரசமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அனைத்து ஊராட்சிகளிலிருந்தும் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் இன்றைக்கு உணவு திருவிழாவில் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு மெனுவுமே ஹெல்த்தியானது, ஆரோக்கியமானது. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து நம்மளோட குழந்தைகளுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட் அறிமுகப்படுத்தி கொஞ்சம் ஒரு மோசமான கண்டிஷனுக்கு போயிட்டுருக்காங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அவங்கள மீட்டு எடுக்கணும். அதுக்கு வந்து இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். இதிலிருந்து பெற்றோர்கள் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இந்த உணவுக்கு வந்து அவங்கள கொண்டு வரணும். பழகிட்டாங்கன்னா இதிலிருந்து மீள மாட்டாங்க. இதை வந்து நம்ம ஒரு சவாலாக எடுத்துக்குவோம். குழந்தைங்களுக்கு இந்த உணவை பழக்குவோம். ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். சூப்பர். நீங்க தானா? சேர்ந்து வாங்க. கனிமொழி, கோவிந்தமங்கலம் ஊராட்சி மருதீஸ்வரத்துலேருந்து நாங்கள் செஞ்சு கொண்டு வந்தோம். எதுனா தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து வாழ்வாதார இயக்கத்துலேருந்து இங்கே போட்டி நடத்தினாங்க. இதில் உணவு திருவிழா நடத்தினாங்க. இதில் நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா
இந்த நெல்லிக்காய் இஞ்சி மிட்டாய் பண்ணணும். அது எதுக்குன்னா ஜீரண சக்தி. பிள்ளைங்க நெல்லிக்காய் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. எதுவுமே நாங்கள் சர்க்கரை சேர்த்து பண்ணவே இல்லை. எல்லாமே பனங்கருப்பட்டி, பட்டி, வெல்லம், நாட்டு சர்க்கரை இது 3 தான் யூஸ் பண்ணி பண்ணோம். கத்தாழை அதே மாதிரி 2 வகையாக நாங்கள் பண்ணோம். சட்னி ஒன்று பண்ணோம், கத்தாழை பானகம் ஒன்று பண்ணியிருந்தோம். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சொன்னாங்க. அதே மாதிரி வெஜ் ஃப்ரூட் சாலட்னு பீட்ரூட்டு, மாதுளம்பழம், ஆப்பிள், தயிர் போட்டு சாலட் மாதிரி கொடுத்துருந்தோம். அதுவும் நல்லா இருந்துட்டு சொன்னாங்க. அப்புறம் பருப்பு உட்கார பண்ணியிருந்தோம். அதுவும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் முருங்கைக்கீரை சூப்பு அது செஞ்சாங்க. பிரண்டை சட்னி, முட்டைக்கோஸ் சட்னி 2 கொஞ்சம் வெரைட்டியாக இருந்துச்சு. இதான் சார் பண்ணோம். மேடம் சட்னி ரைட். என் பேர் பிரவீனா. நாங்கள் வந்து பிரண்டை துவையல் வந்து பண்ணோம். அது வந்து எதுக்குன்னா மூட்டு வலி, கால் வலி உள்ள இதுகளுக்கு வந்து தேவை. குருதாளி சோறு, பழைய சோறு, பச்சை மிளகா, வெங்காயம் இது வந்து பழையங்காலத்தில் வந்து நம்ம என்ன சாப்பிட்டோமோ அதனால வந்து பெனிஃபிட் நல்லாயிருக்கும், ஆரோக்கியமான உணவு அப்படின்ற மாதிரி செஞ்சுருந்தோம். கேப்பக்கூழ் செஞ்சுருந்தோம். ஆரஞ்சு ஜூஸ், பல வகையான ஜூஸ் செஞ்சுருந்தோம். மோர் வந்து குளிர்ச்சிக்கு செஞ்சுருந்தோம். முளைக்கட்டிய கமுகு, தூதுவளை ரொட்டி, முடக்கத்தான் ரசம், இது மாதிரி பழைய காலத்து தானியங்களை வச்சு பாசிப்பயிறு பருப்பு, கொண்டைப்பயிறு கிரேவி இது மாதிரி பண்ணியிருந்தது.